வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சின்ன வயசுலேருந்து ரியாலிட்டியில் வாழ்ந்து வாழ்ந்து நமக்கு எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு ட்ரீம்லேயோ இல்லை வந்து ஒரு ஃபேண்டசி மூவி பார்க்கும்போதோ வந்துட்டு நம்மளை நாமே கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு சூப்பர் ஹீரோவாகவோ இல்லை ஒரு ஒரு ட்ரீம் கேரக்டராகவோ ஒரு நல்ல பவர்ஸ் இருக்க மாதிரிலாம் திங்க் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி கனவை நினைவாக்குற மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபிலிம்ஸ் தான் அந்த ஃபேண்டசி ஃபிலிம்ஸ். ஸோ நிறைய நாஸ்டாலஜியான ஃபேண்டசி ஃபிலிம்ஸ் இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸில் இருந்த கொஞ்சம் ஃபிலிமையும் கொஞ்சம் நாஸ்டாலஜியும் கலந்து விட்டு இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் எஃபோர்ட்டை பாராட்டி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது காட்ஸ் ஆஃப் எஜிப்ட். 2016 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்தை ஆண்டுகிட்டு இருந்த கடவுள்களுக்கு மத்தியில் வந்து ஒரு ஆட்சி ரிலேட்டட் பிரச்சனை வருதுங்க. இந்த பிரச்சனையில் வந்து ஜெத் கடவுளுக்கும் ஹோரஸ் கடவுளுக்கும் இடையில் ஏற்படுற அந்த சண்டை வந்துட்டு ஃபைனலாக எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் படத்துடைய மையக்கரு. இதில் வந்து ஜெத் கடவுள் வந்து தன்னுடைய அண்ணனை கொண்டுட்டு அவருடைய பையனான ஹோரஸை வந்து நாடு கடத்திடுறாரு. அவருடைய கண்களை பிடுங்கி. ஏன் கண்களை பிடுங்கின்னு சொல்கிறேன்னா, இவருடைய பவர்ஸ் எல்லாம் அவருடைய கண்களில் தான் அடங்கியிருக்கும். ஸோ இவர் திரும்ப வந்துட்டு தன்னோட கண்களை மீட்டெடுத்து இவர் கூட சண்டை செஞ்சு எப்படி ராஜ்யத்தை பிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முழுக்கதையே. பட் வந்து இதை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும்னா இவருக்கு வந்து மனிதர்களுடைய உதவி தேவை. அப்படி மனுஷங்களோட உதவி கிடைக்கிது. அந்த உதவி கிடைச்சதுக்கப்புறம் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ். 2010 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சியஸ் அப்படின்னு ஒரு டெமிகாட் இருக்கார். அவருக்கு வந்து ஜிஎஸ் அப்படின்னு ஒரு பையனும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு ஹேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளை எதிர்த்து சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கடவுள் வந்துட்டு அவருடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து எஜிப்துடைய மக்கள்கிட்ட வைக்கிறாரு. அது எல்லாம் அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலைன்னா கிரேக்கன் அப்படிங்கிற ஒரு கொடூரமான மான்ஸ்டர் வந்து பூமியுடைய பாதாளத்தில் வந்து குடியிருக்கான். ஸோ அவனை வந்து உயிர்த்தலை செய்து இந்த பூமியை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஸோ இவருடைய கோரிக்கை என்ன, அதை இவங்க நிறைவேற்றி இந்த கிரேக்கன் வராமல் தடுக்கிறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பெர்சியஸும் ஜிஎஸும் வந்துட்டு ஹேட்ஸை கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ஸோ இந்த படம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மசன்னு போனாலும் அப்புறம் விறுவிறுப்பாக போகும். ஸோ பொறுமையாக உட்காந்து இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5. நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது சார்லி அண்ட் தி சாக்லேட் ஃபேக்ட்ரி. 2005 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபேண்டசி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்லின்னு ஒரு 7 வயசு பையன் இருக்கான். இவன் வந்துட்டு ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன். இவனுக்கும் இன்னொரு 4 குழந்தைகளுக்கும் சேர்த்து வந்துட்டு ஒரு டூர் டிக்கெட் கிடைக்கிது. இந்த டூர் வந்து எங்கன்னா ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி சுற்றி நடக்கிறது. ஸோ இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு சக்ஸஸர் தேவைங்கிற காரணத்தினால இந்த குழந்தைங்கள்லேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இவங்களை வந்துட்டு ஒரு சில டெஸ்ட் வச்சு சூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து எந்தளவுக்கு சிறப்பாக நடக்குது அண்ட் வந்து யாரை வந்துட்டு ஃபைனலாக சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. படம் வந்துட்டு சுவாரஸ்யமாகவும் குழந்தைங்க ரசிக்கும் விதத்துலையும் எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் குழந்தைத்தனமாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கிறது ஹெட் ஹண்டர்ஸ். 2011 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜர் வந்துட்டு நார்வேவுடைய ஒரு மிகப்பெரிய ஹெட் ஹண்டராக இருக்கார். மீன்ஸ் வந்து ஒருத்தருடைய தலையை எடுத்துகிட்டு வரதில் பெரிய ஆள். இந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு தலையெடுக்கிறது மட்டும் பெரிய ஆள் இல்லை, மேற்கொண்டு வந்துட்டு கலைப்பொருள்கள்லாம் திருடி விற்கிற ஒரு ஆள்னு வச்சுங்களேன். இவர் வந்து டேரெக்டாக திருடி விற்க மாட்டார். இவர் திருடி வந்து டயானா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கொடுப்பாரு. இவர் வந்து அந்த பொண்ணை வந்து நாளடைவில் வந்து கல்யாணமும் பண்ணியிருப்பார். இந்த டயானாங்கிற பொண்ணு ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்கா. அது மூலமாக வந்துட்டு இவருடைய கலைப்பொருட்கள் எல்லாத்தையும் விற்றுருவா. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, டயானா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனில் என்ன பண்ணுறான்னா, ஒரு கூலிப்பட கும்பல்கிட்ட வந்து ராஜரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றா. ஸோ இந்த 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம், அந்த கூலிப்பட கும்பலும் ராஜரும் மீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் ஏற்படுது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இங்கேருந்து இந்த படம் சூடு பிடிக்க ஆரம்பித்து பயங்கரமாக விறுவிறுப்பாக போகும். அண்டு ஒரு சர்வைவல் ஃபிலிம் மாதிரி இதை எடுத்திருப்பாங்க. இட் மீன்ஸ் வந்து உயிருக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்கிறது ஹாரி பாட்டர். இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் பர்டிகுலர் இந்த பாட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த ஃபிலிம் சீரிஸில் வந்துட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். 1 by 1 உட்காந்து பொறுமையாக பாருங்கள். ஜேகே ரோலிங்கோடைய புக்கை வந்துட்டு அப்படியே எக்ஸாக்டாக படமாக்கிற ரீசன் வந்து இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து புக்கிலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிருப்பாங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்ம வந்து எங்கேஜாக உட்காந்து படம் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக. பட் வந்து புக் ரீடர்ஸ் வந்து யாரும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. படம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி மாறி இருக்குது அப்படின்றதுனால. படத்தில் வந்துட்டு நிறையா மந்திரமாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து நிறைய பேருடைய ஒரு கனவாக இருக்கட்டும், அந்த மாதிரி மூவ் ஆன படம் தான் இது. ஸோ நம்ம சைல்டுஹுட்லேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் நிறைஞ்சிருக்க இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ஹாரியாக இருக்கட்டும், ஹெர்மாயினாக இருக்கட்டும், ரான் வீஸ்லியாக இருக்கட்டும், இந்த கேரக்டர்ஸில் நடித்த எல்லாருமே வந்து நம்ம மனசில் நினைஞ்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஒரு ஓவரால் கதை என்னென்னா,
தன்னுடைய அப்பா அம்மா வந்து சின்ன வயசில் செஞ்ச ஒரு விபரீதமான ஒரு காரியம், விச் மீன்ஸ் வந்து ஒரு உயிர் தப்பிக்கிறதுக்காக செஞ்ச ஒரு சின்ன விஷயம். அவங்க வந்து வால்டமர்ட் அப்படின்ற ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அப்போ வந்து அவன் திரும்பி இவங்கள தாக்கும்போது அவனுடைய ஒரு சின்ன சக்தி வந்து நம்ம ஹீரோ ஹாரி பாட்டருடைய உடம்புக்குள்ளே போயிடுது. ஸோ இந்த 2 பேரும் லைஃப்பில் வந்து எப்போ மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படத்துடைய மொத்த கதைக்களமுமே அடங்கியிருக்கு. விச் மீன்ஸ் இந்த எல்லா சீரீஸுமே அடங்கியிருக்கு. இந்த பையன் வந்து மந்திரங்களை எங்கே கற்றுக்கிறான், அதை தொடர்ந்து வந்து எப்படி எப்படிலாம் படிப்படியாக வளர்கிறான், மேற்கொண்டு வந்து இந்த வால்டமர்ட்டை வந்து எங்கே சந்திக்கிறான், திரும்ப வந்து வால்டமர்ட்டை ஜெயிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மொத்த சீரீஸுமே. இந்த படத்தை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் புகழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே செதுக்கி செதுக்கி எடுத்திருப்பாங்க. இன்ன வரைக்கும் கூட நான் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தங்கமான சீரீஸில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த சீரீஸ்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சொல்கிற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ டேலண்டட் கைஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் பாருங்கள், எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். பட் வந்து கண்டினியூஸாக பார்த்து முடிச்சிருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு மட்டமான வீடியோவில் நானும் எடிட்டர் பையனும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. பாய்.